வணக்கம். நான் உங்க கயல்விழி. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவெஸ்சன் கேட்டுக்கிறேன். ஆகஸ்ட் 15 என்ன செலிப்ரேட் பண்றோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானமா இது? இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். ஜனவரி 26 என்ன செலிப்ரேட் பண்றோம்? இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானமா? குடியரசு தினம், ரிபப்ளிக் டே. நவம்பர் 26 என்ன செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா? குவெஸ்சன் மார்க்ல நான் சொல்றேன். நவம்பர் 26 த கான்ஸ்டிடியூஷன் டே. கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிறது ஒரு இந்திய குடிமகனும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு நாளை அடுத்த நமக்கு கொடுத்த புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத எழுதவே 2 years 11 months and 17 days ஆயிருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன் டேவை நம்ம நவம்பர் 26 1949 அப்பதான் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஜனவரி 26 1950 நம்ம இதை நடைமுறைப்படுத்தணும், which is ரிபப்ளிக் டே. இந்த இந்தியா அப்படின்றத நம்ம அம்பேத்கர், புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார்னா, வேரியன் சோஷியலிஸ்ட், செகுலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இப்படி இருக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, which is சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இப்படி இருக்கணும்னு நினைச்சாரு. டாக்டர் பீமாராவ் பாபா சாஹிப் அம்பேத்கர் இவ்வளவு அழகா ஸ்பெஷலா நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்றேன். அண்ட் ஹாப்பி கான்ஸ்டிடியூஷன் டே. நன்றி, வணக்கம்.